வணக்கம். இன்றைய செய்திகள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் இடி எனப்படும் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியதை எதிர்த்து திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மதுரையில் நடந்த பட்டிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் குறித்து பேசிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா, மலை உச்சியில் தீபம் ஏற்ற கடவுள் முருகன்தான் வந்து சொல்ல வேண்டும் என கூறிய சர்ச்சை கருத்துக்கு முருக பக்தர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மதுரை முருக பக்தர்கள் சபையைச் சேர்ந்தவர்கள் கூறும்போது, மதுரையைச் சேர்ந்த சாலமன் பாப்பையாவின் பேச்சு மதுரை மக்களின் மனதை காயப்படுத்திவிட்டது. அவர் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார். நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை கொச்சைப்படுத்தி விட்டார். ஏனென்றால் அவர் நடுவராக பேசும்போது திருப்பரங்குன்றம் தீபம் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பரங்குன்றம் தீபத்தை காலம் காலமாக ஓரிடத்தில் ஏற்றி கொண்டிருக்கின்றனர். அதற்கு பதில் மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் வந்து சொல்ல வேண்டும்? கடவுள் முருகன் வந்துதான் சொல்ல வேண்டும் என்ற உங்களின் கருத்தை கண்டிக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தக்காரர் முருகன். அவருக்கு சொந்தமான மலை என தீர்ப்பு வழங்கிய பின் தீபத்தை மலை உச்சியில் ஏற்றினால் என்ன? அதில் ஏன் உங்களுக்கு வருத்தம்? உங்களது விஷம பேச்சு கண்டிக்கத்தக்கது. 3 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை ஏளனம் செய்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இது குறித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறுகையில், சாலமன் பாப்பையா பேசிய பேச்சு இந்துக்கள் மனதை காயப்படுத்திவிட்டது, நீதிமன்றத்தை அவமதித்து உள்ளது. நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை கொச்சைப்படுத்திவிட்டு அவர் மீது வைத்திருந்த மதிப்பையும் மரியாதையையும் இழந்துவிட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியல் களத்தில் புதிய திருப்பமாக தவிக தலைவர் விஜய், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், சீமான் ஆகிய மூவரும் ஒன்றாக கைகோர்க்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதை உறுதி செய்யும் விதமாக இதுவரை எதிரியாக நினைத்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தவிக தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு 1 மாதமே உள்ள நிலையில் கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் முக்கிய அரசியல் கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றன. தொகுதி பங்கீட்டில் சிக்கல் இருந்தாலும் திமுக கூட்டணி அப்படியே உள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமக மற்றும் தினகரனின் அமமுக இணைந்துள்ளன. தேமுதிக, ராமதாசின் பாமக, பன்னீர்செல்வம் அணி, புதிய தமிழகம் கட்சி ஆகியவை தங்களது கூட்டணி முடிவை அறிவிக்கவில்லை. தினகரன் மற்றும் பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என விஜய் நினைத்தார். அதற்கான முயற்சிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மேற்கொண்டார். அது கை கொடுக்காததால் அதிமுக கூட்டணிக்கு தினகரன் போய்விட்டார். இந்நிலையில் அதிரடி திருப்பமாக தவிக தலைவர் விஜய், பாமக நிறுவனர் ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் ஓரணியாக கைகோர்க்க வியூகம் வகுக்கு வரும் தகவல் வெளியாகியுள்ளது. 4 முனை போட்டி இல்லாமல் 3 முனை போட்டியை உருவாக்கினால் வெற்றி பெற்று விடலாம் என விஜய் கணக்கு போடுவதுதான் இந்த கைகோர்ப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு தரும் கட்சியுடன் தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரும் கட்சியுடன் தான் கூட்டணி என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நிறைய கட்சிகளை வைத்து கூட்டணி அமைத்து விட்டதாலேயே ஒரு கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என சொல்ல முடியாது. ஓட்டு வங்கி அதிகம் இருக்கும் கட்சிகள் தான் வெற்றி பெறும். கடந்த காலங்களில் பல கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சிக்கு புதிய தமிழகம் கட்சியின் தேவை கட்டாயம் இருக்கும். நாங்கள் இடம்பெறும் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை வரும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் அறிவிப்போம் என்று கூறியுள்ளார். கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை கட்சி நிர்வாகிகள் பொது வெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்த்திட வேண்டும் என்று திமுக அக்கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை கட்சி நிர்வாகிகள் பொது வெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்த்திட வேண்டும். தேவையற்ற சர்ச்சைகளினால் எவ்வித பலனும் இல்லை என்பதால் ஆக்கப்பூர்வமான கட்சி பணிகளில் கவனம் செலுத்தி தேர்தல் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். கூட்டணி தொடர்பான முடிவுகளை கட்சி தலைவர் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என்று RS பாரதி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.